மல்லி. நம்ம ராஜேஸ்வரி பேசின எல்லாத்தையும் மல்லி கேட்டுறாங்க. அந்த வக்கீல்கிட்ட இன்னும் 2 வருஷத்துக்கு விஜய் வெளியே வரவே கூடாது, அதுக்குள்ளே விஜய் சொத்து எல்லாத்தையும் நான் என் பேருக்கு மாற்றிடுவேன், அது வரைக்கும் விஜய் உள்ளே தான் இருக்கணும், அதுக்கான வேலையை நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்னு எப்போ ராஜி சொன்னதை மல்லி கேட்டாங்களோ அப்போலேருந்து மல்லிக்கு சுத்தமாக தூக்கமும் இல்லை. அவங்களுக்கு பயங்கர டென்ஷன் ஆகுது. கூட பிறந்த அக்காவாக இருந்துக்கிட்டு இவங்களே விஜய்க்கு இவ்வளோ துரோகத்தை பண்ணியிருக்காங்களே, அப்படின்னா இவங்களை மீறி நாம் எப்படி விஜயை வெளியே கொண்டு வர முடியும்? விஜயை வெளியே கொண்டு வரணும் அப்படின்னா இன்வெஸ்டர்களுக்கெல்லாம் பணத்தை கொடுக்கணும். கொடுத்தா மட்டும்தான் அவங்க விஜய் மேலே போட்ட கேஸை வாபஸ் வாங்குவாங்க. அந்தளவுக்கு நம்மகிட்ட பணமும் இல்லை. ஆனால் ராஜேஸ்வரி கண்டிப்பாக விஜயை காப்பாற்ற போகிறதும் இல்லை. என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு தெரியாமல் மல்லி பயங்கர குழப்பத்திருக்காங்க. அப்போ தான் வெண்பா வராங்க. வெண்பா வந்து மல்லிமா என்னாச்சு மல்லிமா, என்ன தீவிரமாக யோசிச்சுட்ருக்கீங்க, எதுவும் பிரச்சனையா அப்படின்னு கேட்டோடனே, இல்லை வெண்பா அதெல்லாம் ஒன்றும் இல்லை மல்லிமா, எனக்கு தெரியும் நீங்கள் எதே யோசிக்கிறீங்க, சொல்லுங்கள் மல்லிமா, எனக்கு தெரிஞ்ச நான் உங்களுக்கு சொல்லுவோம்ல. ஒன்றும் இல்லை வெண்பா, நாம் இவ்வளோ நாளாக உங்கள் அத்தையை பெருசாக நம்பணும், ஆனால் இப்போ விஜய் ஜெயிலில் இருக்கிறதுக்கு காரணமே உங்கள் அத்தை தான். என்ன மல்லிமா சொல்கிறீங்க, உண்மையாவா? ஆமாம் வெண்பா, அவங்க தான் திட்டம் போட்டு விஜயை போய் ஜெயிலுக்கு அமைச்சிருக்காங்க. எனக்கு தெரியும் மல்லிமா, கண்டிப்பாக அவங்க பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு நீங்களாக தான் அவங்க நம்புனீங்க. நான் அவங்களை நம்பவே இல்லை. அவங்க ரொம்ப மோசமானவங்க. நானே பல முறை பார்த்துருக்கேன். அவங்க டாடாவுக்கு எதிராகவே பேசுவாங்க. இப்போ தெரிஞ்சு போச்சு அவங்களுக்கும் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது வெளியே குணசேகரன் வந்து நிற்கிறாரு. குணசேகரன் கதவு வந்துட்டு வந்து கேட்டு நிற்கவும் ராஜேஸ்வரி வெளியே போகிறாங்க. அதை பார்த்து மல்லி ஷாக்காக வராங்க. வெண்பா பார்த்துட்டு, பார்த்தீங்களா இந்த மாதிரி அந்த மேனேஜரும் ராஜ்யத்தையும் நிறைய முறை பேசியிருக்காங்க, நானே நேரில் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே மல்லி, வெண்பா அப்போனா உடனே கீழே போகலாம் வா அப்படின்னு சொல்லி 2 பேரும் ஓடுறாங்க. ஓடி போய் கேட்டுக்கு சைடில் நின்றுட்டு அவங்க என்ன பேசுகிறாங்க அப்படிங்கிறத ஒட்டு கேட்குறாங்க. பார்த்தா ராஜி சொல்கிறாங்க, குணசேகரன் ஏற்கனவே நீங்கள் சொன்ன மாதிரி ஒரே செக்கில் விஜயோடைய கம்பெனி அக்கௌண்ட் வந்து எல்லா பணத்தையும் என் பேருக்கு மாற்றிட்டீங்க, எனக்கு அது போதும், ஓகே. அடுத்தது விஜய்க்கு தெரியாமல் விஜய்கிட்ட கையெழுத்து வாங்கி விஜயோட சொத்து எல்லாத்தையும் என் பேரில் மாற்றணும். அப்படி மாற்றிட்டா நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு ஈசிஆர் பக்கத்தில் ஒரு பெரிய பீச் ஹவுஸ், அது மட்டும் இல்லை உங்களுக்கு லைஃப் டைம் நீங்கள் வேலைக்கே போகாமல் வீட்டில் உட்காந்து சாப்பிட்ற அளவுக்கு உங்களுக்கு தேவையான மொத்த பணத்தை நான் கொடுத்துருவேன், புரியுதா? எனக்கு நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் இது ஒன்று மட்டும்தான், அவன்கிட்ட கையெழுத்து வாங்கணும், அவன் சொத்து எல்லாத்தையும் என் பேரில் மாற்றணும். மேடம் நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாமே உங்கள் திட்டப்படி தான் போயிட்டுருக்கு. இப்போ என்ன, விஜய் சார்ட்ட ஒரு கையெழுத்து மட்டும் வாங்கணும், அவ்வளோதானே? வாங்கிட்டா சொத்து எல்லாமே உங்கள் பேருக்கு மாறிடும். கண்டிப்பாக மேடம், அதுக்கும் நான் திட்டம் வச்சுருக்கேன். என்ன திட்டம் மேனேஜர்? ஒன்றும் இல்லை மேடம், நான் ஸ்டேஷனுக்கு போகிறேன், போயிட்டு விஜய் சார்ட்ட பேசுகிறேன், இது மாதிரி இன்வெஸ்டர்கள்லாம் உங்கள் மேலே கேஸ் போட்டிருக்காங்க, உங்கள் சொத்து எல்லாத்தையும் அவங்க லாக் பண்ண போகிறாங்க, அதனால் உங்களுக்கு பெரிய நஷ்டம் ஏற்பட போகுது. நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் சொத்து எல்லாத்தையும் உங்கள் அக்கா பேருக்கு மாற்றுங்க சார். அப்படி மாற்றிட்டிங்கன்னா நீங்கள் உங்கள்கிட்ட வந்து எந்த ஒரு சொத்து இருக்காது, இன்வெஸ்டர்கள் உங்களை எந்த ஒரு பிரச்சனையும் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தேவை பணம், உங்கள்கிட்ட சொத்து இருக்குது, உங்கள் சொத்தை லாக் பண்ணிவிட்டு அவங்க அது மூலிமா லாபம் அடைவாங்க. ஆனால் உங்கள்கிட்ட சொத்து எதுவுமே இல்லைன்னு தெரிஞ்சால் என்ன பண்ணுவாங்க, உங்களை வெளியே கொண்டு வந்துடுவாங்க. அவங்களே கொண்டு வந்து உங்கள்கிட்ட வந்து பணத்தை வாங்க மாட்டாங்க, வெளியே மட்டும் தான் பார்ப்பாங்க. அதனால் நீங்கள் உடனே உங்கள் சொத்து எல்லாத்தையும் உங்கள் அக்கா பேருக்கு மாற்றுங்க சார்னு சொல்லுவேன். கண்டிப்பாக விஜய் சார் வழி இல்லாமல் சொத்து எல்லாத்தையும் அவராகவே உங்கள் பேருக்கு எழுதி வைப்பார் அப்படின்னு சொன்ன உடனே ராஜி பயங்கர சந்தோஷப்படுறாங்க. பரவாயில்ல மேனேஜர், நீங்களும் நல்லாவே யோசிக்க ஆரம்பிச்சிட்டிங்க, நீங்கள் சொன்ன ஐடியாவை உடனே செய்யுங்க, நீங்கள் கிளம்பி இப்போயே போங்க. மேடம் பத்திரத்துக்கு சொல்லியிருக்கேன், நான் போய் பத்திரத்தை வாங்கிட்டு நேராக ஸ்டேஷன் போகிறேன், ஸ்டேஷனுக்கு போயிட்டு எப்படியாவது விஜய் சார்ட்ட கையெழுத்து வாங்குறேன், கையெழுத்து வாங்கிட்டு உங்களை மீட் பண்ணுறேன் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. ராஜி பயங்கரம் சந்தோஷப்படுறாங்க. மல்லி எல்லாத்தையும் இதை கேட்டுட்டு செம அதிர்ச்சி வராங்க. பாத்தியா வெண்பா, இந்த ராஜியும் அந்த மேனேஜர் சேர்ந்துட்டு உங்கள் டாடாவை பழி வாங்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணுறாங்க பாருங்கள். சே, இதை போய் உங்கள் டாடாட்ட சொன்னாலும் நம்பவும் மாட்டார். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்டா வெண்பா அப்படின்னு சொன்னோடனே, மல்லிமா அதனால தான் நான் என்ன பண்ணியிருக்கேன், அவங்க பேசுகிற எல்லாத்தையும் வீடியோ எடுத்திருக்கேன். என்ன வேணும்பா சொல்கிறேன், இங்கே பாருங்கள், நாம் எடுத்து போய் டாடாட்ட காட்டுவோம், கண்டிப்பாக டாடா இப்போ நம்புவார் அப்படின்னு 2 பேரும் கிளம்பி மேனேஜர் வரத்துக்கு முன்னாடி ஸ்டேஷன் போகிறாங்க. ஸ்டேஷன் போயிட்டு அங்கே பார்க்குறாங்க, இன்ஸ்பெக்டர் இல்லாதப்போ யாருக்கும் தெரியாமல் நேராக போயிட்டு விஜய்கிட்ட வீடியோவை காட்டுறாங்க. பார்த்த உடனே விஜய் பயங்கர அதிர்ச்சி வராரு. அப்படின்னா நான் உள்ளே வந்ததுக்கு காரணம் என் அக்கா தானா, என் அக்கா தான் அந்த மேனேஜர்கிட்ட சொல்லி திட்டம் போட்டு நான் பழி வாங்கிட்டாளா? சே, அவளை போய் நான் அக்கான்னு சொல்கிற பாரு, அவள் அக்காவாக இருக்கிறதுக்குமே எந்த ஒரு தகுதியும் இல்லை, அருகதையும் இல்லை. நான் வெளியே வரேன், வெளியே வந்ததுக்கப்புறம் ராஜேஸ்வரிக்கு நான் யாருன்னு நிரூபித்து காட்டுறேன் அப்படின்னு விஜய் பயங்கரமாக கோவப்படுறாங்க. அப்போ தான் மேனேஜர் வராரு. வந்த உடனே இங்கே மேனேஜர் சொல்கிறாரு. அதை கேட்ட உடனே விஜய் மேனேஜர் சட்டையை பிடிக்கிறாங்க. அட பாவி, உன்னை போய் நான் எவ்வளோ நம்பினேன், உனக்கு நான் எவ்வளோ உதவி பண்ணியிருப்பேன், ஆனால் நீனு பணத்துக்கு ஆசைப்பட்டு எனக்கே துரோகம் பண்ணிட்டால, சே நீலாம் ஒரு மனுஷனாடா அப்படின்னு பயங்கரமாக அந்த மேனேஜரை வெளுத்து வாங்கினாங்க விஜய். மேனேஜருக்கு ஒன்றுமே புரியல. அப்போ தான் மல்லி சொல்கிறாங்க, என்ன மேனேஜர் ஒன்றும் புரியலையா, உங்களுடைய வேஷம்லாம் கலைஞ்சு போச்சு, நீங்களும் ராஜியும் விஜயை பழி வாங்கிறதுக்கு
என்னெல்லாம் திட்டம் போட்டீங்க, எல்லா திட்டமும் இப்போ விஜய்க்கு தெரிஞ்சு போச்சு. அதான் விஜய் இப்போ சுதாரிச்சிட்டாரு. இதுக்கு மேலே நீங்கள் விஜய் ஏமாற்ற முடியாது அப்படின்னு மல்லி ஒரு பக்கம் சொல்கிறாங்க. விஜய் மேனேஜரை பலான்னு அறையாரு. மேனேஜருக்கு என்ன பண்ணுறதே புரியல. இதுக்கு மேலே நீங்கள் விஜய் ஏமாற்ற முடியாது அப்படின்னு மல்லி சொல்கிறாங்க. விஜய் உடனே மேனேஜரை பலான்னு அறையாரு. அரைஞ்சு இதுக்கு மேலே உன்னை என் முன்னாடி பார்த்தேன்னு வச்சுக்கேன், உன்னை இங்கேயே கொண்டு புதைச்சிருவேன். ஒழுங்கு மரியாதை இங்கே ஓடிப்படு. உன்னை இவ்வளோதும் செய்ய வச்சாலும் ராஜி, அவளுக்கு நான் யாருங்கிறத வெளியே வந்து காட்டுறேன் அப்படின்னு விஜய் பயங்கர கோபத்தோட அடித்து விரட்டுறாரு அந்த குணசேகரன் மேனேஜரை.